அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வார ராசி பலன் குபேந்திரா டிவி வழங்கும். மேச ராசிக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, பிறகு 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்பார். விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது சந்திராஷ்டமனால மேச ராசிக்காரர்களுக்கு வருகிறது. கொஞ்சம் மனக்குழப்பம், மனசோர்வு, எதிர்மறை எண்ணங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் ஏற்படும். நிதி பற்றாக்குறை வரும். இதையெல்லாம் பொறுமையாக சமாளித்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லதாக இருக்கும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகலாம். எதையும் எதிர்பார்க்காம தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பினால் ஓரளவுக்கு வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து வெற்றிகரமாக சந்திப்பது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, நல்லதொரு மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு அதிக உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும். நல்ல நாள் நன்மை சேரும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஆரம்பத்தில் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தருவார். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பூமி யோகம் இருக்குது. நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். மக்கள் தொடர்பு, நல்லதொரு பாராட்டு கிடைக்கும். மற்றபடி கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்ல நாள் நன்மை சேரும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வரலாம். பொறுமையாக இருப்பது நல்லது. சிறு சிறு சிக்கல்கள் வந்து போகும். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம், வரவு இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாக நிதானமாக வரக்கூடிய காரண காரியங்கள், பிரச்சனைகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து அதற்கான தீர்வை பொறுமையாக தெரிந்து அதை சரி செய்து கொள்வது நல்லது. மனச்சோர்வு அடைய வேண்டாம். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீட்டில் டென்ஷன், படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் நாளை அப்படிங்கிற மாதிரி தள்ளி போகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும். அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரலாம். அதை சரி செய்து கொள்வதும் நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் இது போன்ற நாட்களில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை விடிகாலம் 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிட்டும். கடுமையாக உழைத்து போராடி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் துணிந்து செயல்பட்டு
அதை வெற்றியாக மாற்றக்கூடிய மனோ வலிமையும் துணிச்சலும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மற்றபடி 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. மற்றபடி எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்ட நாளாக இருக்குது. கொஞ்சம் தடுமாற்றம், மனக்குழப்பங்கள் வரலாம். அதை பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு, சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு மனம் பதட்டம் அடையாமல் அதை அழகாக புத்திசாலித்தனமாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனச்சோர்வு அடைய வேண்டாம். மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள்லாம் நல்ல நாட்களாகவே அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிகாலம் 4:30 மணி வரைக்கும். விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு இது 5ஆம் வீடாக வர்றதுனால மன அழுத்தம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மன சோர்வு உண்டாகலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் தலைவலிக்கிற அளவுக்கு கொஞ்சம் டென்ஷன், படபடப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு அந்த நாட்களை எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்துக் கொள்வது சிறப்பு. மனதில் உறுதி தேவை. பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் வெடிகாலம் 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். தனிப்பட்ட முறையில் போராடி அதை வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை, மனோதைரியம், துணிச்சலை கொடுப்பார். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள்லாம் கரையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 1:30 மணி மதியானம். பிறகு 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உழைத்து வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் மனசோர்வு அடைந்தாலும் மத்தியம நாட்களில் இருந்து புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த மாதிரி நாட்களில் நிறைய முன்னேற்றமும் நன்மைகளும் இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை விடிகாலம் 4:30 மணி வரைக்கும். விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். சிம்ம ராசிக்கு அது 4ஆம் இடமாக வர்றதுனால கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் ஏற்படும். பயணங்களில் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. தாமதப்படுத்த வேண்டாம். செய்கின்ற வேளையில் கொஞ்சம் சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை கற்றுக்கொண்டு அதை சரி செய்து கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் உண்டாகும். மனக்கவலைகள் வந்து போகும்.
ஆகவே மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. இருந்தாலும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் கணிசமானதாகவே இருக்கும். நல்ல சிந்தனையும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இருந்தாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்கள் உரிமைக்காக போராடி அதை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக அமையும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் இறுதிக்கட்ட நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடியகாலம் 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வருவார். அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் அருமையாக நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை விடிகாலம் 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், தோல்விகள் அவ்வப்பொழுது வந்து போகலாம். அதற்குரிய காரண காரியத்தை உடனே தெரிந்து அதை சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை பெற்றுக்கொள்வது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் மிக சரியாகவே அமையும். பொறுமையோடு, டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அதிக முயற்சி தேவை. மற்றபடி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால மனசோர்வுகள் வந்து போகும், மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது, அதில் மனசோர்வு அடைகிறது, கவலைப்படக்கூடிய சூழ்நிலையை அதிகமாக சிந்திக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வைத்துக்கொள்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் நல்ல நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வீட்டில் அதிக வேலை வாய்ப்பு இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு பொறுமையாக, அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. அன்பாக பேசி, சாதுரியமாக பேசி, சண்டை சச்சரவுகள், வீண் விவாதங்கள், வாக்குவாதங்கள், கோபங்கள் இல்லாமல் மௌனமாக அந்த நாட்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம், பொறுமை முக்கியம். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் விடிகாலம் 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நினைச்ச காரியத்தை நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் 4ஆம் வீடாக வருது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மகர ராசி 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ கொஞ்சம் தடைகள் வரும், தாமதம் வரும், இடையூறுகள் ஏற்படும், சிறு சிறு தோல்விகள் கூட வந்து போகலாம். ஆகவே உழைப்பை கண்டு அஞ்சாமல் அதிக உழைப்பையும் முயற்சியையும் ஏற்படுத்தி சிறு சிறு
காரணங்களை, அந்த தோல்விக்கான, இடையூறுக்கான, தாமதத்துக்கான காரணங்களை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முன்னேற்ற பாதையில் சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாகவே அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை வெடிகாலம் 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை வெடிகாலம் 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப பங்கான வேலைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அமைதியாக, அன்பாக, நிதானமாக பேசுவது நல்லது. அலுவலக பணியில் இருக்கும் போதும் கோபப்படாமல், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் எளிதாக ஈடேறும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மையை தருகிற நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை வெடிகாலம் 4:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். செலவுகள் உண்டாகும். செலவுகள் நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. அலைச்சல் ஏற்பட்டாலும் தேவையான பயனுள்ள முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றம் வரலாம், வீண் விரயங்கள் ஏற்படலாம். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் காலையில் 4:30 மணியிலிருந்து அதிகாலை, 10ஆம் தேதி வியாழக்கிழமை, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது, ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்கு இந்த நாட்கள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கோவப்படாமல் அந்த நாட்களை அமைதியாக, பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரங்களில் நண்பர்களோடு பேசும்போதும் சரி, வியாபாரத்திலும் சரி, வீட்டு வேலைகளில் இருக்கும்போதும் சரி, பொறுமையும் அமைதியும் முக்கியம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது நல்ல லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மையும் லாபமும் முன்னேற்றமும் கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை காலை 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும்
இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவு அதிகமாக ஆகும். அது வீண் விரயமாக வரும். வீண் விரயமாக வராமல் சுப செலவுகள், நல்ல செலவை பார்த்து செலவு செய்வது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றத்தை தரும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே உழைக்கும்போது வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. எது தேவையான உழைப்போ முயற்சியோ அதில் கவனம் செலுத்துவது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். அப்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானம் 11ஆம் வீடாக வர்றதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற அதிக உயர்வும் ஊதியமும் கிட்டும். பண வருமானம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு. சுப செலவு ஏற்படும். அது நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா அது வீண் செலவு, வீண் விரயம், அந்த மாதிரி ஏமாற்றத்தை தரலாம். அதே நேரத்தில் அலைச்சல், உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் தேவையில்லாமல் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான முயற்சியில் தெரிந்து அதை திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. இல்லை என்றால் வீண் விரயம், வீண் அலைச்சல் ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கக்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம், நிதானம் தேவை. மற்றபடி 9ஆம் தேதி புதன்கிழமை நாள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நிறைய மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் கிட்டும், நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செழிக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீடு. தொட்டதெல்லாம் தொடங்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். லாபமும் பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமையும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, பிறகு சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாகவே அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.